இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான். இயேசு உயிர் செழாமல் இருந்திருப்பார் என்றால் கிறிஸ்தவமே இருந்திருக்காது. நோ கிறிஸ்டியானிட்டி, நோ பைபிள். இயேசு என்ற பேர் இருந்திருக்காது உலகத்தில். இயேசு உயிர் தெழுந்ததுனாலதான் பைபிளுக்கு உயிர் வந்துச்சு. ஏன்னா இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பைபிள் இருக்குது. பைபிள்னா அது மோசேயின் ஆகமங்கள், தீர்க்க தரிசனங்கள், சங்கீதம், இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்துல இருக்குது பைபிள். அது எல்லாவற்றுக்கும் எப்பொழுது உயிர் வந்தது என்றால் இயேசு மூன்றாவது நாள் உயிர் தெழுந்த நாளுக்கு தான் பைபிளுக்கு உயிர் வந்துச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உயிர் தெழுதல் என்பது கிறிஸ்தவத்தின் ஒரு அஸ்திபாரம், அடிப்படை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நாம் எல்லாரும் இப்படி ஒரு புது மனுஷன்லாம் நாம் மாறி இருக்கிறோம் என்றால் இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்கிற வார்த்தைகள் நம் வாழ்க்கையில வேலை செய்யுது, கேட்கிற வசனங்கள் நம் வாழ்க்கையில வேலை செய்யுது என்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்புகிறான், மாறி போறான், காரணம் என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு கெட்டவன் மாறுறான், காரணம் என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார். கோவக்காரன் நல்லவனா மாறுறான், சர்ச்சுக்கு வந்த பிற்பாடு இயேசு உயிரோடு இருக்கிறார். எல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு கொஞ்சம் சப்ஜெக்ட் எதா இருந்தாலும் சீக்கிரமா போய் சீக்கிரம் முடிக்கிறேன். முதலாவது நாம் பார்க்க போறது என்னன்னா, எல்லாம் கவனிங்க. இயேசு உயிர் தெழுந்தார். எல்லாரும் சொல்லுங்க. அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு எப்படி இருந்தார்? அவர் எந்த பாடியில இருந்தார்? எந்த சரீரத்தில் அவர் இருந்தார்? உயிரோடு எழுந்தாருங்க. இன்னைக்கு உயிரோடு எழுந்தாச்சு. அவர் எந்த சரீரத்தில் இருந்தார்? எப்படி இருந்தார்? ஆவியா இருந்தாரா? இல்ல வெளிச்சமா இருந்தாரா? இல்லனா கடவுளா இருந்தாரா? உயிரோடு எழுந்த இயேசு எந்த சரீரத்தில் எப்படி இருந்தார் என்ற ஒரு கேள்வி இப்போ நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருந்தார் என்றால் இதே சரீரம் தான் இருந்தார். எப்படி இருந்தார்? இதே சரீரத்தில். எந்த சரீரத்தில், எந்த பாடியில, எந்த சரீரத்துல அவர் எருசலேம் முழுவதும் நடந்து திரிந்து ஊழியம் செய்து வாழ்ந்தாரோ அதே சரீரத்தில் தான் உயிர் தெழுந்த பிற்பாடும் அதே சரீரம் தான் இருந்தார். ஆமென். ஏன்னா செத்து போறாங்க எத்தனையோ பேர், நம்ம கனவுல வராங்க. அவங்க செத்து போறாங்க, எப்படி வராங்க? நம்ம கனவுல வராங்க. அப்ப அவங்களா உயிர் தெழுந்தாங்களா? ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஆவியாகவோ, ஒரு என்ன சொல்ற, ஒரு வெளிச்சமாகவோ, ஒரு தூதனாகவோ இயேசு உயிர் தெழுந்து வரவில்லை. எந்த சரீரத்தில் 30 வருஷம் அவர் வாழ்ந்தாரோ, எந்த சரீரத்தை சிலுவையிலே அறைந்தார்களோ அதே சரீரத்தில் தான் உயிரோடு வந்தார். அதான் கடவுள். ஆமென். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு 6 விஷயம் நான் அதுக்கு எடுத்து காட்ட போறேன். உங்களுக்கு அதே பாடியில் தான் இருந்தார். யாரோ ஏதோ சொல்றாங்க சொல்லி உங்க மைண்ட நீங்க மாத்திராதீங்க. உயிரோடு எழுந்தார். ஆமா, உயிர் தெழுந்தார். எப்படி? எந்த சரீரத்துல சிலுவையிலே தொங்கினாரோ அதே சரீரத்தில் தான் உயிரோடு வந்தார். அவர்தான் இயேசு. ஆமென். வேற சரீரத்துல வரல, வெளிச்சமா வரல, ஏதோ ஒரு ஆவியா வரல. அவர் ஸ்தோத்திரம். அதே சரீரத்தில் அவர் வந்தார். எந்த சரீரத்துல அவர் வாழ்ந்தாரோ அதே சரீரத்தில் தான் அவர் வந்தார். இப்ப இதற்கு எல்லாரும் லூக்கா 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாரும் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் எடுங்க எல்லாரும். அதுல உங்களுக்கு இயேசு எந்த சரீரத்தில் அவர் உயிர் தெழுந்தார் என்பதை உங்களுக்கு ஒரு 6 விஷயம் நான் சொல்ல போறேன். இன்னைக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் பெருசு, சீக்கிரம் போயிடலாம், சீக்கிரம் போயிடுவோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது முதல் காரியம் என்ன சொல்றார் இயேசு என்றால்,
நான் ஆவி அல்ல என்று சொல்றார். என்ன சொல்றாருங்க அவரு? ஆவி. நான் ஒரு பேய் மாதிரி வரல, ஏதோ நான் ஒரு ஸ்பிரிட் மாதிரி நான் வரல என்று இயேசு சொல்றார். ஸ்தோத்திரம். செத்தவன் எப்படி வருவான்? ஆவியா வரான். செத்தவன் கனவுல எப்படி வரான்? ஆவியா வரான். அப்படி வரல இயேசு. அப்படி உயிரோடு எழும்பி வந்தவர் அல்ல அவர். நான் ஆவி அல்ல என்று சொல்லுகிறார். வசனம் படிங்க பாரு. 24ஆம் அதிகாரம் 39 இருந்து 40 வசனம் வரைக்கும் இருக்கிறதுல அதுல எந்த வசனம் பாருங்க? ஒரு ஆவி அல்ல என்று சொல்றாரு அவர். சீக்கிரம் படிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். அந்த லைன் மாதிரி படி. நான் ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி போதும் நிறுத்துங்க. முதல்ல என்ன சொல்றாரு? நான் ஆவி அல்ல என்று சொல்ல. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எல்லாம் கவனிங்க. நான் ஆவி அல்ல. இயேசு உயிரோடு எழும்பிட்டாரு, செத்து மரிச்சு எழும்பிட்டார், ஆவியா எழும்பிட்டார். நோ, போய் அப்படி அல்ல. ஆவியாலாம் வரல அவரு. ஸ்தோத்திரம். நான் ஆவியாய் வரவில்லை என்று அவர் சொல்றார். உயிர் தெரிந்த உடனே ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறார். உயிரோடு எழும்பி சீஷர்கிட்ட நம்ம வெளியே வந்து சொல்றார். நான் முதலாவது என்ன சொல்றாரு அவரு? நான் ஒரு ஆவி நான் அல்ல என்று சொல்றார். ரெண்டாவது பார்க்கும்போது ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ரெண்டாவது என்ன பண்றாருல, எனக்கு மாம்சமும் எலும்பும் இருக்குது என்று சொல்றார். ரெண்டாவது அந்த வார்த்தை படி தம்பி சீக்கிரம். எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டு. அந்த வார்த்தை படி. மாம்சமும் என்ன சொல்றார்? ரெண்டாவது மாம்சமும் எலும்பும் இருக்கிறது என்று சொல்றார். ஆவி என்ன இருக்காது? ஒரு பேய் மாதிரி வருது நிக்கிறது. அதுக்கு இயேசு சொல்றார் ஆவி என்ன இருக்காது? எலும்பு மாம்சம் இருக்காது ஆவி. அப்ப இயேசு ஒரு ஆவியை போல ஏஞ்சி வரல அவரு. ஸ்தோத்திரம். இயேசு உயிரோட எழும்பிட்டாரு. அவர் எப்படி எழுந்த உடனே செத்தவங்க எப்படி வருவாங்க? ஆவி. அது ஆவியா வந்துட்டாரு, எழும்பிட்டாரு. இல்ல. ஸ்தோத்திரம். எனக்கு மாம்சமும் எலும்பும் இருக்குது பார் என்று சொல்றார். ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்கோ ஒரு பேய்க்கோ ஒரு பூதத்துக்கோ எலும்பு இருக்காது, மாம்சம் இருக்காது, பாடி இருக்காது அதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு உயிரோடு எழுந்து வந்து என்ன சொல்றார்? எனக்கு என்ன இருக்கிறது சொல்றார் அவர்? பார், எனக்கு மாம்சமும் எலும்பும் எனக்கு பாடி இருக்குது பார் என்று சொல்றார். ரெண்டாவது. மூன்றாவது என்ன சொல்றாரு தெரியுமா? தன் காயங்களை காட்டுறார். அப்படியே மூன்றாவது என்ன காட்டுறாரு? அந்த காயம் எங்க பட்டுச்சு அவருக்கு? எங்க பட்டுச்சு? சிலுவையிலே. சிலுவையில அவருக்கு கையில ஆணி அடிச்சாங்க, வினாவில குத்துனாங்க, சாட்டினால முதுகெல்லாம் அடிச்சாங்க. அந்த காயத்தை அப்படி காட்டுறாரு. பார், என் காயங்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு எந்த சரீரத்தில் வாழ்ந்து எந்த சரீரத்தில சிலுவையில தொங்கினாரோ அதே சரீரத்தில் தான் உயிரோடு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது என்ன காட்டுறாரு? காயங்களை காட்டுறார். ப்ரூவ் பண்றாரு. அவரு நான் ஆவி அல்ல என்று ப்ரூவ் பண்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது சாப்பிட்டு காட்டுறாரு. அங்க அவரு ஏதாவது கொடுங்க வாங்கி சாப்பிடுறாங்க. ஆமென். எந்த வசனம் அது? கேட்டார். அப்புறம் கீழே படிங்க. வாங்கி சாப்பிட்டார். பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அதை வாங்கி சாப்பிட்டார். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம் என்ன? சாப்பிடுறாருங்க. ஆவி சாப்பிடுமா? ஆவி சாப்பிடுமா? பேய் சாப்பிடுமா? பூதம் சாப்பிடுமா? இல்ல ஒரு வெளிச்சம் போல கனவுல வராங்க பாரு, அது மாதிரி வந்தா சாப்பிடுவாங்களா அவங்க? இல்லை. தத்ரூபமாய் அப்படியே நிற்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிர்த்தெழுந்தவர். எந்த சரீரத்தில் அவரை அடித்து கொன்று கல்லறைக்கு சமாதிக்குள்ள வைத்தார்களோ அதே சரீரத்தோடு உயிரோடு வந்தார் அவர். எல்லாரும் சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பிட்டு காட்டுறாரு. பாரு, நான் சாப்பிடுறேன் பாரு, என்னை நம்பு, நான் சாகல, உயிரோடு வந்துட்டேன் என்று இயேசு ப்ரூவ் பண்றாரு, உறுதிப்படுத்துறார். அடுத்தது பாருங்க, ஐந்தாவது காரணம் பாருங்க. ஐந்தாவது விஷயம், என்னை தொட்டுப்பார் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை தொட்டுப்பார். பேய் தொட முடியுமா? ஆவியை தொட முடியுமா? செத்து போறவங்க எத்தனை பேர் நம்ம கனவுல வராங்க, அவங்க தொட்டு பார்க்க முடியுமா? நம்ம முடியாது. ஏனென்றால் அது ஆவி.
ஒரு பேயை போல, ஒரு பூதத்தை போல, அது ஒரு பிரம்மை. அது ஆனா இயேசு உயிர்த்தெழுந்த பிரம்மை அல்ல, நிஜம், சத்தியம். என்ன சொல்றாரு அஞ்சாவது? அவரு என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்றார். என்னை தொட்டுப்பார், என் காயத்தை தொட்டுப்பார், என் கையை தொட்டுப்பார், நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாள் தான் இந்த நாள், அந்த நாள் தான் இந்த நாள். அல்லேலூயா. அடுத்தது ஆறாவது விஷயம் பாருங்க. ஆறாவது காரியம், இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. ஆறாவது காரியம் என்னதுமா? அவர் கல்லறையில போய் பார்த்தா அவர் பாடி அங்க இல்ல. அவர் வச்ச கல்லறை சமாதி இருக்குல்ல, அது உள்ள போய் பார்த்தா என்ன இல்ல அங்க? யார் பாடி? இயேசுவோட பாடி அங்க இல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதே பாடி தான் இங்க நிக்குது. அப்படியே எந்த பாடியை, எந்த சரீரத்தை, எந்த உடம்ப அந்த கல்லறைக்குள் வைத்தார்களோ அது அங்க இல்ல. ஒருவேளை அங்க இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்காது? இது டூப்ளிகேட், இது ஆவி என்று சொல்லிருக்கலாம். இயேசு உயிரோடு எழும்பல, ஏதோ ஆவியா வந்துட்டாரு, ஒரு ஆவியா செத்துவம் வரும் பாரு, அது மாதிரி ஆவியா வந்துட்டாரு இயேசு. இல்லை. சீஷர்கள் கல்லறைக்குள்ள பாக்குறாங்க, பாடிய உடம்ப காணோம். அவரை சுற்றி இருந்த துணி எல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனா அவரை காணோம், அவர் உடம்பு இல்ல. அதே உடம்போடு தான் இங்கு சீஷர்களுக்கு வந்து தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஏதோ ஆவியாய் அவர் உயிரோடு எழும்பவில்லை. எந்த சரீரத்தில் உலகத்தில் வாழ்ந்தாரோ, எந்த சரீரத்தில் ரத்தம் சிந்தினாரோ, எந்த சரீரத்தில் வலி வேதனை அனுபவித்தாரோ, எந்த சரீரத்திலே அவர் கஷ்டப்பட்டாரோ, எந்த சரீரத்தில் ஆணி அடிக்கப்பட்டாரோ, அதே சரீரம், அதே பாடியில உயிரோடு வந்து நின்றார். அதனால்தான் கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஏன் இப்படி அவர் இந்த பாடியில ஏன் வந்து காட்டார்? அவரு எந்த சரீரத்துல சாவறாரோ, அடிப்பட்ட அதே பாடியில் நிற்கிறார். ஏன் என்றால், ஏன் அதே உடம்புல நிற்கிறார் என்றால், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. நான் உயிர் தெழுந்து விட்டேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் அதே உடம்புல வந்து நிற்கிறார். அப்படியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர் இறந்துட்டார். அவர் எங்க பெரிய சீனியர் பாஸ்டர். அவர் பெங்களூர்ல ரட்சிக்கப்பட்டு வந்தவர். பாஸ்டர் அருள்தாஸ் பேரு. அவர் பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட். பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷலிஸ்ட். நான் சின்ன பையன், இப்படி சின்ன பையனாவே எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போய் அவர்கிட்ட ஜாம் பண்றது கியூ நிப்பாங்க, ரேஷன் கடை நிப்பாங்க பாரு மாதிரி. இங்க இருந்து கிலோமீட்டர் வரைக்கும் கியூ நிப்பாங்க, அவர்கிட்ட ஜாம் பண்றது. அப்ப நான் சின்ன வயசுல போய் நானும் கியூ நின்று போய் அவர்கிட்ட ஜாம் பண்ணேன். எல்லாரும் போய் ஜாம் பண்ணுவாங்க. யார் கிட்ட போய் ஜாம் பண்ணாலும் கீழே விழுந்துருவாங்க அவர்கிட்ட. அது ஒரு ஸ்பெஷல் பவர் அவர்கிட்ட. நான் போய் சின்ன பையன் தான், டபுள் கீழே விட்டேன்ப்பா. எனக்கே புரியல, என்னடா இது, கொஞ்ச நாள் இருட்டு குருன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஏன் உட்காந்து டிவி பாக்குறியான்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? டிவி பாக்குற ஒரு ஆவி ஜோம் பண்ண வெளியே வருது. அப்படி அன்னைக்குதான் என் லைஃப், எனக்கு லைஃப் இருந்துச்சு. நீ டிவி பாக்குறியா அப்படின்னு கேட்டேன். அந்த வயசுல ஒண்ணும் தப்புன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த பாஸ்டர் பத்தி நான் சொல்ல வரேன்னா, அந்த பாஸ்டர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்னா, இயேசு காயங்களோடு டைரக்டா அவர் சந்திச்சாராம். ரொம்ப வயசாகி தான் இறந்தாரு. ஒரு முறை அவர் ஊழியத்துக்கு பாஸ்டருக்காக அழைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நடந்து சொல்லி அவரை சொப்பனத்தை பேசினா, அவருக்கு அந்த புரியல. அவர் கன்னடாக்காரர். அவருக்கு அந்த ஊழியம் பத்தி அந்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ஆண்டவர் அழைச்சிட்ட ஒரு ஆளை புடிச்சிட்டாருன்னா விட மாட்டார். எப்படியா கொண்டு வரணும். ஒரு நாள் வழியில போயிட்டு எதிரில நிக்கிறாராம். அப்படியே எதிரில அப்படியே நிக்கிறாராம், பேசினே இருக்கிறான். யாரும் வச்சு பேசினு இருக்கிறாராம். இப்படி ஏதோ பேசும் போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போய் பார்த்தா, நான் தான் இயேசு அப்படின்னா. எனக்கு ஜில்லுன்னு ஆயிடுச்சேன். உடனே கையில காயெல்லாம் காட்டினா, பாரு என் கை பத்தியா, காயம் பத்தியா, உனக்காக தான் ராணியில அரைக்கப்பட்டேன், இங்க பாரு முன் கீழம் ரத்தம் ஊத்துதான் அப்படியே. அவரு அத பார்த்து அன்னையில இருந்து ஊழித்து கொண்ட பாஸ்டர் ஆயிட்டாரு. அவங்க வீடு பயங்கரமான இந்து குடும்பம். எல்லாத்தையும் விட்டு வந்து ஊழியம் செய்த பாஸ்டரா இருந்து இயேசுவை நேராக சந்தித்தேன். எல்லா ஊர்லயும் போய் சாட்சி சொல்லுவார். நான் இயேசுவை முகமுகமாய் தரிசித்தேன் என்று சொன்னார். காயங்களை பார்த்தார். அதனால்தான் அவர் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உள்ளவர். விசுவாசம் அவர் பார்த்து அவர் பயங்கரம் அலறி ஓடும்.
ஸ்தோத்திரம். ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், அன்றைக்கு சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினவர் இன்றைக்கும் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கரங்களை தட்டுங்க. அன்றைக்கு சீஷர்களுக்கு தன்னை காண்பித்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கும் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்த, தன்னை காட்டுறார், தன் காயத்தை காட்டுறார். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார் அநேகருக்கு. ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஒரு கேள்வி. ஏன் அந்த சரீரத்தில் இப்போ இல்லை இயேசு என்று ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ இருந்தார்ல, சீசர்லாம் வந்து காட்டினாரு, அதே மாதிரி இப்ப ஏன் இல்ல ஒரு இயேசு என்று நீங்க கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசு மகிமை சரீரமாய் மாறிவிட்டார். என்னவா மாறிட்டார்? இப்போ நமக்கும் அப்படிதான் மாறப்போகுது. இன்றைக்கு நாம் இந்த சரீரத்தில் இருக்கிறோம், நாளை உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாமும் கூட மகிமை சரீரம், வேற சரீரம். பூமியில வாழ்வதற்கு இந்த சரீரம், பரலோகத்தில் வாழ்வதற்கு வேற சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இயேசு ஏன் அந்த பாடியில இப்ப இல்ல, அந்த சரீரத்துல இயேசு ஏன் இப்ப இல்லை என்றால், அவர் இப்ப மகிமை சரீரமாய் மாறிவிட்டார். ஸ்தோத்திரம். இதுக்கு 2 வசனம் சொல்றேன், வீட்டுல படிச்சு பாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் படிங்க. அப்புறம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 இதுல படிக்கும்போது என்ன படிக்கிறோம் என்றால், அங்கு இயேசு வேற சரீரமாய் மாறுறார். அப்படியே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 அது மாத்திரம் படிக்குமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டிருக்கையில் உயரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவரது கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற பொழுது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்திருந்தவர்கள் 2 பேர் அவர் வருகை நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்து போனார்கள், அப்படி மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் எல்லா சீஷர்களுக்கும் எல்லாருக்கும் தன்னை காட்டுறாரு. அப்படியே ப்ரூவ் பண்றாரு, நான் உயிரோடு இருக்கிறேன், உயிரோடு எழும்பிட்டேன் என்பதை எல்லாருக்கும் உறுதிப்படுத்தி விட்டு, அதன் பிற்பாடு அவர் எங்க போறாங்க? எங்க போறாங்க? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே போறார் பரலோகத்துக்கு. அவர் பரலோகத்துக்கு போன பிற்பாடு வேற சரீரமாய் மாறிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஒரு மகிமையின் சரீரமாய் இருப்பதனால நமக்கு இந்த சரீரத்தில் நமக்கு கண்ணில் அவர் தெரிய மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எப்படி இருக்காரு? அவரு மகிமையின் சரீரமா. ஸ்தோத்திரம். தூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? தூதர்கள் கடவுள் எப்படி சிருஷ்டிக்கிறார் என்றால், காற்றுகளால் சிருஷ்டித்துக்கிறாங்க. தூதர்கள் எப்படி இருப்பாங்களா? காற்று போல. காற்றை நீங்க பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ காற்று எப்படி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறதோ அதே போலதான் தூதர்களும் நம்மோடு கூட சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். சோத்திரம். அதே போலதான் இயேசுவும் கூட மரித்து உயிர்த்தெழுந்து இந்த பூமியை விட்டு போகும்பொழுது அவர் வேற சரீரமாய், மகிமையின் சரீரமாய், ஒரு காற்றை போல, ஒரு வெளிச்சத்தை போல அவர் மாறிவிட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, இப்ப அடுத்த ஒரு பகுதிக்கு நான் வருகிறேன். என்னவென்றால், இந்த உயிர்த்தெழுதல் என்பது 3 அர்த்தங்களை காண்பிக்கிறது. எத்தனை அர்த்தங்கள்? கவனிங்க. உயிர்த்தெழுதல் என்றால் இன்னைக்கு என்ன நாளுங்க? இன்னைக்கு என்ன நாளுங்க? இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுதல் என்பது 3 அர்த்தங்களை காட்டுகிறது. எத்தனை அர்த்தங்கள் சொல்லுங்க? 3 அர்த்தங்களை காட்டுகிறது. முதலாவது அர்த்தம் என்ன? நான் சீக்கிரம் போய் முதலாவது அர்த்தம் என்னவென்றால், கவனிங்க. முதல் அர்த்தம் என்னவென்றால், எல்லா மனிதர்களும் உயிர்த்தெழ போகிறார்கள் என்ற ஒரு அர்த்தத்தை இது காண்பிக்கிறது. இயேசு உயிரோடு எழும்பினார். இதன் அர்த்தம் என்ன? எல்லா மனுஷர்களும் ஒரு நாள் அவர்களும் கூட இந்த மண்ணிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவார்கள் என்ற ஒரு அர்த்தத்தை இது காண்பிக்கிறது. பைபிள்ல சொல்லுது, அவனவன் தன் தன் காலத்திலே உயிர்த்தெழுவான், அவனவன் தன் தன் நேரத்தில் உயிர்த்தெழுவான். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள், பாவிகளும் உயிர்த்தெழுவார்கள். பழைய பரிசுத்தவான்கள், பைபிள் இருக்கிற எல்லா பழைய பரிசுத்தவான்கள் அவர்களும் உயிரோடு எழும்புவார்கள். எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், எல்லாரும் உயிரோடு எழும்புவார்கள் என்ற ஒரு சத்தியத்தை இது நமக்கு கற்றுத் தருகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த அதே நேரத்துல
அந்த எருசலேம் பட்டணத்துல இருந்த கொஞ்சம் பேரு சமாதிலிருந்து உயிரோடு எழும்பி ஊர்ல சுத்தினாங்க. பைபிள் எழுதிருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊர்ல செத்து போனவனே அன்னைக்கு உள்ளோடு பாக்குறாங்க. யாரு நீங்க செத்து போயிடும் எப்படி என்றாங்க எல்லாரும் பாக்குறாங்க. பைபிள் இருக்குது, மத்தேயு சுவிசேஷத்துல இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்த அதே நாளிலே அநேக பரிசுத்தவான்கள் எழுப்பப்பட்டு பட்டணத்தில் பிரிந்தார்கள். அவர்கள் உலக ஆச்சரியம். ஸ்தோத்திரம். எப்படி இருந்திருக்கு அந்த எருசலேம் பட்டணம்? எப்படி இருந்திருக்கு சூழ்நிலை பாருங்க. இங்க பார்த்தா செத்தோரான் காணண்டா 3ஆம் நாள் இயேசு காணண்டான ஒரே கோட்டமா இருக்கும். இந்த பக்கம் திருப்பி பார்த்தா செத்து போன சுத்தி இருக்கிறான் வந்து இங்க. இந்த பக்கம் பார்த்தா சீஷர்கள் எல்லாம் ஒரே கலக்கத்தில் இருக்கிறார்கள். உண்மையாகவே அந்த உயிர் சேர்ந்த நாளன்று எருசலேம் பட்டணம் பயங்கரமா இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் அர்த்தம் என்ன? எல்லாரும் அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இன்றைக்கு வசனம் கேட்டுக்கொண்டுள்ள நீங்களும் கூட இந்த பூமியிலே மரித்த பிற்பாடு ஒரு நாள் நீங்கள் வேற சரீரத்தில் எழும்புவீர்கள். ஆமென். எல்லாரும் எழும்புவோம். மண்ணோடு மண்ணா போயிட மாட்டோம். நம்ம எல்லாரும் எழும்ப வேண்டும். இரண்டாவது அர்த்தம் என்ன? இந்த உயிர்த்தெழுதல் என்பது இரண்டாவது என்ன அர்த்தத்தை காட்டுகிறது என்றால், இயேசு வல்லமை உள்ள கடவுள் என்பதை காண்பிக்கிறது. அவர் வல்லமை உள்ளவர் என்பதை இது காண்பிக்கிறது. சமாதியை ஜெயிச்சிட்டாரு, மரணத்தை ஜெயிச்சிட்டாரு, பாதாளத்தை ஜெயிச்சிட்டாரு. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்ற ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே ஜெயிச்சு எழுந்துட்டார். உயிர்த்தெழுதல் என்பது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், இயேசு வல்லமை உள்ள தேவன், வல்லமை உள்ள ஒரு கடவுள் என்பதை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு புத்தன் இயேசு காந்தின்றான். யாரா? புத்தர் இயேசு காந்தி. இயேசு கொண்டு வந்து இவங்க கிட்ட வச்சிட்டாங்க. புத்தர் நடுவுல காந்தி நடுவுல இயேசு கொண்டு வச்சிட்டாங்க. அவங்க புண்ணியவர், இவர் புண்ணியவர். எப்படி இது கணக்கு? இது ஒத்துக்க முடியாது. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுதினார். புத்தர் எழுதாரா? காந்தி எழுதாரா? எப்படிங்க இவரை கொண்டு நீங்க வைக்கிறீங்க? இயேசு ஒருவருக்கும் சமமா சொல்ல முடியாது. அவர் தேவனுக்கு தேவன், பரிசுத்துக்கு பரிசுத்தர். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உயிரோடு எழும்பினவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவர் மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிரோடு எழும்பினது இரண்டாவது அர்த்தம் என்னவென்றால், அவர் வல்லமை உள்ள கடவுள். அவர் எந்த சக்தியும் அவரை கட்டி வைக்க முடியாது, எந்த சக்தியும் அவரை தடுக்க முடியாது, எந்த சக்தியும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இயேசு காண்பித்தார். யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. ரோமர் அரசாங்கம் ஒண்ணும் பண்ண முடியல. கல்லறைகளை போட்டு உள்ள வச்சுட்டு மேல ஒரு பெரிய கல்லு வச்சு மூடிட்டாங்க. அந்த கல்லுக்கு முத்திரை வச்சாங்க. அது மாத்திரமல்ல, 2 போர் சேவர்கள் வெளியே காவல் வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. ஒண்ணுமே அவர் பண்ண முடியல. எதுவுமே செய்ய முடியல. அவர் வல்லமையுள்ள கடவுள். அவர் வல்லமை உள்ளவர். அவர் அதிகாரம் உள்ளவர். எவைகளும் செய்ய ஒரு வல்லமை உள்ளவர் என்பதை காண்பித்தார். மூன்றாவது விஷயம் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த உயிர்த்தெழுதல் என்பது முதல் காரியம், எல்லா மனுஷரும் உயிர்த்தெழுவார்கள் என்ற ஒரு அர்த்தத்தை இது காண்பிக்கிறது. இரண்டாவது, இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை காண்பிக்கிறது. மூன்றாவது என்ன அர்த்தம்? இயேசு இன்றைக்கு உயிரோடு எழும்பினார். இதன் அர்த்தம் என்ன என்றால், அவர் சொன்னபடியே செய்கிறவர் என்று அர்த்தம். சொல்லுங்க ராமன், சொல்லுங்க. என்னங்க அர்த்தம்? இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். என்னங்க அர்த்தம்? அவர் சொன்னபடியே. படிங்க, மத்தேயு சுவிசேஷம் 27 இருக்குது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்துல இருக்குது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு வார்த்தை. அருமையான வார்த்தை. படிங்க பார்க்கலாம். 27ஆம் அதிகாரம், சரி 28 நினைக்கிறேன். 6, 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சீக்கிரம் படிங்கப்பா. அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென், ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் என்ன அர்த்தம்? இயேசு உயிரோடு எழும்பிட்டார். அவரை கொன்னு, அவர் சித்திரவதை பண்ணி சமாதிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. நீ சொன்னதை என்னன்னு பார்க்கலாம், நீ சொல்றது பழிச்சுதான் பார்க்கலாம் என்று பார்த்தார்கள். அவர் வார்த்தை பொய்யாகணும், அவர் பொய்யா மனுஷனா மாறணும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. எல்லாமே பொய்யாய் மாறி அவரை அடைத்து நிறுத்த முடியவில்லை. அவர் உயிரோடு எழும்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அர்த்தம் என்னவென்றால், அவர் சொன்னபடியே
இந்த காலை வேளையில ஆண்டவர் உனக்கு சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் சொன்னபடியே செய்வேன், நான் சொன்னபடியே செய்வேன். உனக்கு என்ன சொன்னாரோ அதை ஆண்டவர் செய்வாராம். இன்று உயிர்த்தெழுந்த நாள்ல உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்துங்க. நான் சொன்னபடியே உனக்கு செய்வேன். நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை அப்படியே செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்னதை செய்கிறவர் நான், நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் நான், சொன்ன வார்த்தையை நான் செய்து முடிக்கிறவர் நான். நீ எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன என்று இந்த காலை வேளை நினைவு கூறு. எனக்கு என்ன சொல்லிருக்கிறீர் ஆண்டவரே? நீ எனக்கு என்ன சொல்லிருக்கிறீர்? உன்னுடைய மனதை அங்க கொண்டு வாங்க, எதையோ யோசிக்காத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை நான் செய்து முடிப்பேன், நான் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லுகிறார். கரங்களை மேல உயர்த்து ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே இன்னைக்கு நமக்கு சொல்ற மெசேஜ் என்ன? இன்னைக்கு கடவுள் நமக்கு சொல்ற வார்த்தை என்ன? நான் உனக்கு சொன்னதை செய்வேன், நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், நான் சொன்னதை காப்பாற்றுவேன். ஆமென். இப்ப இந்த உயிர்த்தெழுதல் எதை நமக்கு காட்டுதுன்னா, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாருங்க, கவனிங்க, அவர் உயிரோடு இருந்து ஊழியம் செய்தார் பாருங்க, பூமியில வாழ்ந்தாரு, 30 வருஷம் வாழ்ந்தார் பாருங்க. அப்ப எல்லா இடத்துக்கும் சொன்னார் அவரு. மனிதகுமாரன் பாடுபட்டு கொலை செய்வார்கள், 3ஆம் நாள் எழும்புவார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆவது நாள் இதை நான் கட்டுவேன். மனிதகுமாரன் யோனாவை போல 3 நாள் பூமியின் வயிற்றிலே இருப்பார். இதெல்லாம் இயேசு பூமி எடுக்கும்போது சொன்னாரு. இதெல்லாம் சொன்னார் அவர். ஸ்தோத்திரம். சொன்னதை நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, சீஷர்கள் அதை மறந்துட்டாங்க. இயேசு கூடயே சுத்தினாங்க, இயேசு சொன்ன இந்த விஷயத்தை அவங்க மறந்துட்டாங்க. இவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்று அப்ப சொன்னதை இவர்கள் மறந்து விட்டார்கள். இயேசு சொன்னதை சீஷர்கள் மறந்து போனதுனால அவர்களுக்கு 4 காரியங்கள் நடக்குது. எத்தனை காரியங்கள்? சொன்னதை நீயும் கூட, கடவுள் உனக்கு சொன்னதை நீ மறந்துட்டுனா உனக்கும் 4 காரியங்கள் நடக்கும். சொன்னதை நிறைவேற்றுவார். நாம் மறந்தாலும் தேவன் அதை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டுங்க. நீ மறந்தாலும் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். அவர் கலங்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியங்கள் இந்த சீஷர்களுக்கு நடந்துச்சு. ஏன் தெரியுமா? கடவுள் சொன்னதை மறந்துட்டாங்க அவங்க. அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னாரு, சொன்னதை இவர்கள் மறந்து விட்டார்கள். அதனால் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்பர் 1, முதல்ல நடந்துச்சுன்னா கவனிங்க, என்ன நடந்துச்சு? தப்பான இடத்தில் போய் இயேசுவை அவர்கள் தேடினார்கள். மறுபடியும் சொல்ற கவனிங்க, இயேசு சொன்னதை அவங்க மறந்ததுனால, இயேசுவோட வார்த்தையை அவர்கள் மறந்து போனதுனால முதலாவது என்ன மிஸ்டேக் நடக்குதாங்க? தப்பான இடத்துல போய் தேடுறாங்க. எங்க அது? கல்லறை. எங்க போய் தேடுறாங்க? அங்க எங்க போய் இயேசுவை தேடுறாங்க அவங்க? எங்க சொல்லுங்க சத்தமா. எங்க போய் தேடுறாங்க? கல்லறையில. அப்போ தலைமையில அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சீசன் தூதன் சொல்றாங்க. தலைமையில கொட்டுற மாதிரி ஒரு வார்த்தையை தேவதூதன் சொல்றாங்க. தெரியுமா? உயிரோடு இருக்கிறவரை மரித்து போயிருக்க தேடுறீங்க. என்ன நீங்க? அவமானப்பட்டு அனுப்பிச்சான் தேவதூதன். என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவரை நீ எங்க தேடுறீங்க? நீங்க அந்த வசனம் படிங்க, அந்த வசனம் படி, சீக்கிரம் படிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 54. படி 5, 6. தலையை கவிழ்த்து போதும். என்ன சொல்றாங்க? இவங்க போய் இயேசுவை தேடுறதுக்கு சமாளி போய்க்கிறாங்க. எங்க போயிருக்காங்க? கல்லறை கிட்ட போயிட்டாங்க. இவங்க அங்க தேவதூதன் உட்காந்துதான். இவங்களை பார்த்து என்ன சொல்றான்? உயிரோடு இருக்கிறவரை போய் கல்லறையில தேடுறீங்க. நீங்க எங்க வந்துடுறீங்க? ராங் அட்ரஸ். என்ன அட்ரஸ் இது? நான் திடீர்னு ஒரு போன் பண்ணிடுறோம், நம்பர் மாறி போயிடுது. ஹலோ குமார் இருக்கிறாரா? யோ யார் யா குமார் என்றான். அவன் அங்க
மகேஷ் இருக்கிறாரா? யாருப்பா? என்ன மகேஷ்? ஜான் தான் இருக்கிறாரு. என்னங்க அப்ப இது ராங் நம்பர். நான் சொல்றேன், சீஷர்களும் அந்த ஸ்திரீகளும் இயேசுவை தேடி கல்லறைக்கு போனது தவறு. ராங் அட்ரஸ், தப்பான அட்ரஸ் போய் தேடுறாங்க அவங்க. உடனே 3 லட்சம் பேர் சொல்ல தேவதூதன் உயிரோடு இருக்கிறார் அவரு. நீ செத்தோட இடத்துல தேடுறீங்க, என்ன காரணம்? என்ன சொன்னதை மறந்து விட்டார்கள். ஆமென். பாருங்க, சில வேளையில ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை, ஆண்டவர் நமக்கு சொன்ன தரிசனங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வசனத்தை நாம மறந்து போகும்போது நாம கூட ராங் அட்ரஸ் சில விஷயங்களை போய் தேடுறோம். சில இடத்தை, சில நேரத்தில் ராங்கான இடத்துல நீ போற, நீ உனக்கு அவமானம் நடக்குதாங்க. இங்க எப்படி இந்த ஸ்திரீங்க அவமானப்பட்டு தலை குனிந்து நின்றாங்க. வசனம் எப்படி நின்றாங்க? அவங்க தலை குனிந்து நிற்கிறார்கள். யாரு? சீஷர்கள். ஏன்? ராங் அட்ரஸ். இங்க நீ வரவே கூடாது. உயிரோடு இருக்கிறார் அவர். நீ எங்க தேடுற? மருத்துவ இடத்துல தேடுகிறாய். பாருங்க, என்ன கவனிங்க எல்லாரும். இந்த வருஷம் ஆரம்பிச்சு 4வது மாசம் இது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன என்று நினைவு கூறுகள் எல்லாம் மறந்து போயிட்டீங்களா? ஒருவேளை போன வருஷத்துல, ஒருவேளை இந்த மாசம் ஆரம்பம், ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையை டெய்லி நினைவு கூற வேண்டும். என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், இந்த வருஷம் என்ன வசனம் சொல்லியிருக்கிறார், இந்த வருஷம் ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை மறந்து போகாத. ஒருவேளை மறந்தா நீ போறதெல்லாம் ராங் அட்ரஸ். போற இடங்கள் எல்லாமே அவமானங்கள் உண்டாகும் உனக்கு. போற இடங்களில் தலைகுனி உண்டாகும் உனக்கு. சரியான ஒரு பதில் கிடைக்காது, சரியான ஒரு தீர்வு உண்டாகாது. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டே, நீ கடவுள் சொன்னதை மறந்தாச்சு, ஆண்டவர் கொடுத்த வசனத்தை மறந்தாச்சு, ஆண்டவர் சொன்னது கொடுத்த ஆலோசனையை மறந்தாச்சு, ஆண்டவர் கொடுத்த செய்தியை மறந்துட்டு வேற எதையோ தேடுகிறோம். சொன்னதை செய்கிறவர் அவர். அவர் சொன்னதை அவர் செய்வாரு. நீ அதை மறந்துட்டு வேற ஏதோ வழியில போய் கொண்டிருக்கிறாய். இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவரை நீ கல்லறையிலே செத்து போனவற்றை தேடிக்கொண்டிருக்கிறான். நீ தேடுகிற இடம் எது? நீ போய் கொண்டிருக்கிற இடம் எது? நீ நடந்து கொண்டிருக்கிற இடம் எது என்று கண்டுபிடி. சில வேளையில கவனிங்க, சில வேளையில நம்ம போகக்கூடாத இடத்துக்கு, சேரக்கூடாத இடத்துக்கு, சேரக்கூடாத ஜனங்களோடு நம்ம சேருகிறோம். அந்த இடம் என்ன தெரியுமா? செத்து போனவர்கள் இருக்கிற இடம். நீ எங்க போய் கொண்டிருக்கிறீங்க, யார்கிட்ட பழகுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, யார்கிட்ட சம்பந்தம் வைக்கிறீங்க, யாரோடு கூட உறவாடுகிறீர்கள் என்பதை கண்டுபிடிங்கள். உயிரோடு இருக்கிறார் அங்க, உயிரோடு இருக்கிற இயேசு அங்க, உனக்கு வாக்கு பண்ணவர் அங்க இருக்கிறாரு. அவர் இருக்கிற இடம் வேற, நீ வேற இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறாய். பாவிகளோடும் செத்து போன இடத்திலும் அவிசுவாசிகளோடத்திலும் நீ தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற காரணம் என்ன? ராங் அட்ரஸ், தவறான சம்பந்தமே இல்லாத இடத்துல சில நேரத்தில் மாற்றம். நம்ம காரணம் என்னமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்து போனதனால். இந்த காலையில் ஆண்டவர் உணர்த்துகிறார், நான் உனக்கு சொன்னது என்ன, நீ செய்வது என்ன? நான் உனக்கு காட்டினது என்ன, நீ செய்வது என்ன? நான் உனக்கு போதித்தது என்ன, நீ செய்வது என்ன? கல்லறிடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். செத்து போன மனுஷனோடு போய் நிற்கிறாயா நீ? பாவிகளோடு போய் நிற்கிறாயா நீ? துன்மார்க்கையோடு நின்று கொண்டிருக்கிறாயா? நீ இருக்கிற இடம் தவறு. நீ போயிருக்கிற இடம் தப்பு. நீ வைத்திருக்கிற சம்பந்தம் தப்பு. நீ சவகாசம் தப்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் ஆண்டவர் சொன்னதை இவங்க மறந்துட்டாங்க. அதனால உங்களுக்கு நடந்த இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? இயேசு மரிச்சிட்டாரு என்று சொல்லி மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? மறுபடியும் எங்க இருந்தா இயேசு அவங்களை கூட்டு வந்தாரு? மீன் பிடிக்கிறதுதான் கூட்டு வந்தாரு. இப்ப இயேசு செத்துட்டா இருப்பா, அவள் தான்ப்பா போயிட்டா இருப்பா, அவர் செத்துட்டா இருப்பான்னு சொல்லி மறுபடியும் எங்க போயிட்டாங்க? இது சரியா தப்பா? இது தவறு. பின்மாற்றம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். விட்டதை மறுபடியும் பிடிக்கிறது, போய் விட்டத
மறுபடியும் விட்டு வந்த பழக்கத்தை மறுபடியுமாய், விட்டு வந்த வழியை மறுபடியுமாய், விட்டு வந்த மனுஷர்களை மறுபடியுமாய், விட்டு வந்த கெட்ட காரியத்தை மறுபடியுமாய். ஏன் நடக்குது இது? ஏன் பின்னாடி போற? ஏன் பின்னாடி போற? ஏன் விட்டு வந்ததை திருப்பி தேடுற? ஏன் விட்டு வந்ததை மறுபடியுமாய் நீ பின்தொடர்கிறாய்? ஏன்? ஏன் தெரியுமா? கடவுள் கொடுத்த வாக்கை நீ மறந்து போனாய். அதனாலதான் நீ பின்னாடி போயிட்டு இருக்கிற. வண்டி முன்னாடி போல, பின்னாடி போகுது, ரிவர்ஸ் கியர்ல போகுது வண்டி. ஏன்? கடவுள் சொன்னதை மறந்து போனாய். அவர் கொடுத்த வாக்கை மறந்து போயிட்டோம். அவர் சொன்ன வாக்குத்தத்தை மறந்து விட்டோம். அதனாலதான் வண்டி பின்னாடி போகுது. எது வேண்டாம் வேண்டாம் என்று விட்டு வந்தோமோ அதுகிட்ட போய் நிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உயிர் தெழுந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னது என்ன? நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அவர் சொன்னதை அவர் செய்துட்டாரு. நம்ம என்ன பண்ணோம்? அத அவர் சொன்னபடி அவர் செய்துட்டாருங்க. நம்ம மறந்துட்டோம். என்ன வேண்டாம்? நம்ம மறந்துட்டோம். ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, எல்லாரும் கவனிங்க ப்ளீஸ். டெய்லி காலையில் எழுந்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பைபிளை திறந்து உட்கார்ந்துருங்க. நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ திறந்து மூஞ்சியாவது பாருங்க. சும்மா தயவுசெய்து நான் சொல்றேன், நீங்க படிக்கிறீங்களோ இல்லையோ அதை திறந்து அதை மூஞ்சியாவது பாருங்க. பார்த்தாது 2 வார்த்தை படிக்கணும்னு தோணும். அது திறந்து வச்சாதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை அந்த நாளைக்கு நினைக்க முடியும். நீங்க இன்னைக்கு எல்லாம் வாழ்க்கை பிஸி தான், பிஸி பிஸி. குடும்பம், பிள்ளைகள், அது இது எல்லாம் ஓடும். ரைட், எல்லாம் ஓட்டம் தான், கரெக்ட் தான். ஆனா நீ ஓடுறதுல ரிவர்ஸ் கியரா இருக்குது. நீ போற வண்டி எல்லாம் என்ன போகுது? ரிவர்ஸ் கியர் தான் போயிட்டு இருக்குது. கடவுள் கொடுத்த வாக்கை, கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, கடவுள் சொன்ன வார்த்தையை ஒருவன் மறப்பான் என்றால் அவன் போடுற கீர் எல்லாம் ரிவர்ஸ் கீர் தான். திரும்பியும் மீன் பிடிக்க போனார்கள் இவர்கள். கூட இருக்கும்போது சொன்னார், படிச்சு சொன்னார், என்ன கொல்லுவாங்க ஆனா 3ஆம் நாள் எழும்புவேன். இந்த ஆலயத்தை அழிப்பாங்க, 3ஆம் நாள் நான் கட்டுவேன். மனுஷகுமார் பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் எழும்புவார். இதெல்லாம் கூட இருக்கும்போது படிச்சு சொன்னாருங்க இயேசு. இந்த காதுல வாங்கி இந்த காதை விட்டான் சீசன். இன்னைக்கு எங்க போய் நிக்கிறான்? மீன் பிடிக்க போய் நிக்கிறான். இன்னைக்கு எங்க போய் நிக்கிறான்? சமாதி கிட்ட போய் நிக்கிறான். எங்கடா தேடுற? இயேசுவை தேடுறேன். எங்க போய்? சமாதி இல்லையா? ஆனா தேவதூதன் நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான்? நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டான். நம்ம அவங்க தலைமை நிறுத்தாங்க. ஐயோ எப்ப தப்புதான்ப்பா. நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி. என்ன கேள்வி? உயிரோடு இருக்கிறவரை போயிட்டு இங்க வந்து தேடுறேன். நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு? நீ டாஸ் மார்க்கெட் நிக்கிற? அப்படி கேள்வி. நீ எங்க இருக்க வேண்டிய ஆளு? எங்க வந்து நிக்கிற? நீ இருக்க வேண்டிய இடமா இது? எங்க வந்து தேடுற? கெட் அவுட் அப்படின்னாரு. ஒரே ஓட்டம் ஓடு. காரணம் என்ன? ஆண்டவர் சொன்ன வாக்கை மறந்து போயிட்டோம். கிறிஸ்தவர்களே, பிரியமான பிரதர் சிஸ்டர், இந்த வருஷம் 2024 வருஷம் கடவுள் என்ன சொன்னார் ஒரு முறை ஞாபகப்படுத்துங்க. ஒரு முறை மைண்ட்ல கொண்டு வாங்க. என்ன வசனம் கொடுத்தார் எனக்கு? என்கிட்ட இந்த வருஷம் என்ன சொல்லி இருக்கிறாரு? நீ அதை நினைப்பாய் என்றால் நீ போடுற கீரெல்லாம் ஃபார்வர்ட் கீர் தான் இருக்கும். நீ அடி வைக்கிற அடியெல்லாம் முன்னோக்கி தான் போகும். உயிர்த்த இந்த வல்லமை உன்னை சந்திக்கும். ஹல்லேலூயா. 3வது என்ன நடக்குது தெரியுமா? இயேசு சொன்னதை எங்க சீஷர்கள் மறந்துட்டாங்க. மறந்த உடனே என்ன நடக்குதுன்னா 3வது காரியம், பயமும் கலக்கமும் ஆயிடுச்சு உங்களுக்கு. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? பயமும் கலக்கம். ஒரே பயம் கலக்கம். ஐயோ ஐயோ ஐயோன்றாங்க. மகதலேனா மரியாள் ஸ்திரீகள் எல்லாம் கலரிக்கிட்ட வந்து, ஐயோ என்னாச்சு, ஐயோ ஐயோ பயமா இருக்குது, ஐயோ அவரை காணுமே, ஐயோ. சீஷர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. எல்லாரும் பயம் கலக்கம். ஏன் வந்துச்சு? இயேசுவோட பிள்ளைங்க தானே இவங்க, இயேசுவோட சீஷர்கள் தாங்க. ஏன் பயப்படுறாங்க? ஏன் அந்த கலக்கம், அந்த புகுல், அந்த பயம், அந்த படப்படப்பு, அந்த அறிகுறி ஏன் எங்க வந்துச்சது? ஏன் இப்படி பயப்படுறார்கள் அவர்கள் என்றால், இயேசு சொன்ன வார்த்தையை மறந்தார்கள். இயேசு கொடுத்த வாக்கை மறந்தார்கள்.
இயேசு நடக்க போறதை சொன்னார், அதை இவர்கள் மறந்தார்கள். அதனால் இன்னைக்கு பயமும் கலக்கமும் பிடிச்சிச்சு. அப்படியே பயம் பயம் பயம், எதுக்கத்தாலும் பயம். ஏன் பயப்படுற? சின்ன விஷயம் உடனே பயம் வீட்டுல. ஐயோ ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ. ஏன் ஒரே கலக்கம்? ஏன்? கடவுள் கொடுத்த வாக்கை நீ மறந்து போயிருக்கிறாய். கடவுள் உனக்கு கொடுத்த வசனத்தை மறந்துட்ட. கடவுள் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து போய்விட்டாய். கடவுள் உன்னோடு பேசின காரியத்தை நீ மறந்து போயிருக்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாய் ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்கை இன்னைக்கு நீ மறந்து போய் திரிந்து கொண்டிருக்கிறாய். அதனால இன்னைக்கு உன் வாழ்க்கை ஃபுல்லா பயம் பயம். நான் சொல்ல கவனிங்க, கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறவர்கள் அல்ல, பயப்படுகிறவர்களை தைரியப்படுத்துகிறவர்கள். நீங்க பயப்பட வேண்டிய ஆள் இல்ல, பயப்படுறவனை நீங்க தைரியப்படுத்த வேண்டிய ஆள். நீங்க கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. நீங்க மற்றவரை தைரியப்படுத்துகிறவர்கள். நீங்கள் அந்த இடத்துல தான் உங்களை வச்சுக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இவர்கள் மறந்து போனதுனால பயம் பயம். ஸ்தோத்திரம். இயேசு வந்து நிக்கிறாருங்க, பேய் நினைச்சு பயப்படுறாங்க சீசர்கள். இயேசு வந்து நிக்கிறாரு, என்ன நினைச்சாங்க? அவரை ஏதோ ஒரு ஆவி நினைச்சு பயப்படுறாங்க, அப்படியே நடுங்குறாங்க. அப்படியே ஸ்தோத்திரம். ஒருவேளை இயேசு சொன்னதை அவர்கள் ஞாபகப்படுத்திருந்தா பயந்துருப்பாங்க. இல்ல, இது நடக்க எனக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு சொன்னாரே, எனக்கு வசனம் கொடுத்தாரே, எனக்கு தெரியும் தேவன் இப்படி செய்வார் என்று இப்படி பேசியிருப்பாங்க அவங்க. இன்னைக்கு நீ ஏன் பயப்படுற? தேவன் கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தத்தை நீ ஞாபகப்படுத்து, நீ தைரியமா இருப்பாய். ஆமா, ஆண்டவர் சொன்னாரு, இப்படி நடக்க எனக்கு தெரியும், இப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியும். தேவன் சொன்னார், தேவன் எனக்கு வாக்கு பண்ணினார். அடுத்தது 4வது காரியம் என்ன நடந்தது? சொன்னதை செய்தார் இயேசு. சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்றபடி செய்தார். அவர் வேலை முடிஞ்சிச்சு. ஆனா இவங்க சொன்னதை மறந்ததுனால இவங்க பிரச்சனை மாட்டினாங்க. இவங்க 40 நாள் இங்க இயேசு சுத்துறதுக்கு காரணமே இவங்க எல்லாம் ரெடி பண்றதுக்கு அவர் டைம் ஆயிடுச்சு. யார? சீச்சர்ல கிறிஸ்டியன்ஸ். இவங்களை ரெடி பண்றதுக்கு 40 நாள் வேஸ்ட் ஆகுதுன்னா இப்ப போய் மேல 40 நாள் எது சுத்துறாரு? இது ரெடி பண்றதுக்கு தான். கூட இருந்து 30 வருஷம் போதனை பண்ணாரு. அதையும் கேட்டு கேட்டு இந்த காதல வாங்கி காதல விட்டுட்டு பயந்து அம்மா ஐயோ பயந்து போய் நடுங்கிறது. திரும்பி எழுந்து வந்து மறுபடியும் பயந்து தைரியப்பட்டு எழுந்து வந்து உயிரோடு எழுந்து வந்து தன் ஜனங்களை பலப்படுத்த 40 நாள் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். 4வது காரியம் என்ன தெரியுமா? 4வது காரியம் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 16:11 நாம் படிக்கிறோம். வீட்டுல போய் படிங்க. இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தைகளை இவர்கள் மறந்து போனதுனால என்ன எல்லாம் போயிடுச்சு? இப்ப அவங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. இயேசு உயிரோடு சாரா ஏன்னா நம்ப முடியலையே என்று சொல்றாரு. நம்ப முடியலை. அவங்க ஸ்திரீ வந்து சொல்றாங்கன்னா சமாதியில பாத்துட்டு அந்த கல்லறையில பாத்துட்டு இயேசு உயிரோடு எழுந்துட்டாருப்பா அப்படின்னு மகதுலேனா மரியாள் வந்து சீஷர்கிட்ட சொல்றாங்க. சீஷர் நினைச்சாங்களா இது ஏதோ வேஸ்டா பேசிட்டு விடுங்க அப்படின்னு நினைச்சாங்க. அவர்கள் சொல்வது இவர்களுக்கு வீண் வார்த்தையாய் தெரிந்தது என்று படிக்கிறோம் பைபிள். அவங்க வந்து சொல்றாங்க சீஷர்களுக்கு, சீஷர் என்ன நினைக்கிறாங்க? அவங்க சொல்றத வீண் வார்த்தை, வேஸ்டா பேசுறது அந்த பொம்பளைங்க அப்படின்னு. என்ன காரணம்? நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை? கடவுள் கூட இருக்கும்போது சொன்ன வார்த்தையை மறந்து போனதுனால. இன்றைக்கு குடும்பத்திலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏன் நம்பிக்கை குறைந்து போகிறது? ஏன் நம்பிக்கை என்ற சக்தி குறைந்து போகிறது? ஏன் நம்பிக்கை என்ற பலம் ஏன் குறைந்து போகுது? கடவுள் உன்னோடு பேசின வார்த்தையை நீ மறந்து போயிருக்கிறாய். மறந்து போயிட்டோம். அதை நினைக்க, அதை மனசுல வைக்கல, மறந்து போயாச்சு. பல வருஷங்கள் ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆயிடுச்சு. என்ன சொன்னாரு என் வாழ்க்கையில? என் குடும்பத்தை குறித்து என்ன சொன்னாரு? என் பிள்ளையை குறித்து என்ன சொன்னாரு? என் மனைவி குறித்து என்ன சொல்லியிருக்காரு கடவுள்? என் கணவனை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் வீடு கட்டலாம் நினைச்சு ஜாம் பண்ணேன், ஆண்டவர் என்ன சொன்னாரு? எதிர்காலத்தை பத்தி கடவுள் என்ன சொன்னார் என்பதை மறந்தே போயாச்சு. அதனாலதான் நீங்க பிள்ளைய பார்த்தா பயம், புருஷனை பார்த்தா பயம், சின்ன பிரச்சனை வந்தா பயம், எல்லாமே பயம் பயம். ஏன்? நம்பிக்கை போச்சு.
கடவுள் செய்வார் என்ன நம்பிக்கையே போச்சு. நம்பிக்கை இல்லாதனால பயப்படுகிறாய். காரணம், கடவுள் உன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நீ மறந்து போயினான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சொன்னபடியே செய்தார். சீஷர்கள் மறந்து போனார்கள், ஆனால் இயேசு செய்து காண்பித்தார். சீஷர்கள் மறந்துட்டாங்க, ஆனா இயேசு சொன்னபடி அவர் செய்தார். ஒருவேளை எல்லாம் கவனிங்க, ஒருவேளை கடவுள் உங்களிடத்தை சொன்னதை நீங்கள் மறந்து போயிருக்கலாம், ஆனால் தேவன் சீக்கிரத்தில் வாழ்க்கையில் செய்து காண்பிப்பார். கரங்களை மேல உயர்த்து, கண்களை மூடுங்க, அவர் செய்து காட்டுவாருங்க. ஒருவேளை நீ மறந்து போயிட்டியா, இந்த காலையில் அன்பின் தேவன் உன்னோடு பேசுகிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ மறந்து போயிட்டியா, நான் உனக்கு சொன்னேனே. நீ மறந்து போய்விட்டாயா, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் இப்படி செய்வேன், உன்னை நடத்துவேன் என்று நீ மறந்து போய்விட்டாயா, நான் அதை செய்து காட்டுவேன் என்று ஆண்டவர் இந்த காலை வேளையில உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். சொல்லுங்க. இன்னும் 2 பகுதி நான் சொல்லி முடிப்பேன். அடுத்த பகுதி, இன்னொரு பகுதி சொல்ல போறேன். என்னவென்றால் கவனிங்க, இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எப்படி அவர் எழும்பினாரோ, அந்த உயிர்ப்பிக்கிற அந்த காரியம் நம்ம வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு எப்படி உயிரோடு சாவிலிருந்து மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பி வந்தாரோ, அதே போல உன்னையும் அவர் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? அவர் எழும்பிட்டு போல அந்த காரியத்தை உனக்குள்ளும் எனக்குள்ளும் செய்யறார் அவர். ஹல்லேலூயா. எப்படி 2 விஷயத்துல இது நம்ம நடக்குது. 2 காரியத்தின் மூலமாய் நாமும் கூட புது மனுஷர்களாய், நாம் உயிரோடு புது மனுஷர்களாய் மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். 2 காரியத்தில் நடக்குதுங்க. 2 விஷயம். நம்பர் 1, ஞானஸ்தானம். ஏதாவது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது கவனிங்க, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்கள் செத்து புது ஆளா பிறகுறீங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாம் புதுசா உயிராய் புது மனுஷலாய் மாறுறாங்க. பைபிள் சொல்லுது, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. இயேசு மரித்து புது மனுஷனா உயிரோடு எழுப்பினார்ல, எப்படி நடக்குது என்றால் ஞானஸ்தானத்தில் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நான் சொல்லுவேன், எனக்கு கவனிங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் உயிரடையப்பட்டு புது மனுஷனாய் மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். புது உயிர் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆமென். ஞானஸ்தானம் இப்படி படுக்க வச்சு முக்கியம் எடுக்கிறோம். படுக்க வைத்து என்ன? அடக்கம். எல்லாரும் சொல்லுங்க, அடக்கம். செத்து போகணும் அடக்க மாட்டான் போல, அது போல அடக்க மாட்டாங்க. பழைய ஆளு செத்து போயிட்டாரு, அப்ப தூக்குறோம். முழுக்கி மேல தூக்கும் பொழுது இன்றைக்கு இயேசு எப்படி உயிரோடு எழுப்பினாரா, அது போல நீயும் உயிரோடு புது மனுஷனா எழும்புகிறார். இது ஞானஸ்தானத்தின் மூலமா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் உயிர்த்தெழுதல், உயிர்ப்பிக்கிற வல்லமை, இயேசு எப்படி ஒரு புது மனுஷனாய் உயிரோடு எழுப்பினாரோ, அதே போல ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும், ஒவ்வொரு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலும் புது மனுஷனாய் உயிரோடு எழும்புகிறது, நடக்கிறது. எதுல? ஞானஸ்தானத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. இதை யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். என்னவென்று படிக்கிறோம்? ஜலத்தினால அவன் பிறக்கிறான். ஜலத்தினால பிறக்கிறான். ஜலம் என்ன? ஜலம் என்ன சொல்லுங்கம்மா? தண்ணி. தண்ணியில நம்ம புது ஆளா பிறக்கணுமா? புது ஆளு. ஞானஸ்தானம் எடுத்த உடனே பழைய ஆளு செத்து போயிடுறாரு. பழைய ஆளு கிடையாது அவர். இனிமே புது ஆள், புதுதா உயிர் கொடுக்குறாங்க. புது மனசு, புதிய எண்ணம், புது பேச்சு, புது சிந்தனை, எல்லாம் புதுசா வருது. அப்படியே ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் கவனிங்க, இந்த உலகத்தை சொல்றாங்க 7 ஜென்மங்கள் சொல்றாங்க. எத்தனை ஜென்மமா இந்த உலகத்தை சொல்றாங்க? இன்னைக்கு செத்தா நாளைக்கு யார் மாதிரி பொறுப்ப நீ, அப்புறம் செத்தானே இதா பொறப்ப என்று 7 ஜென்மம் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் பைபிள் ஒத்துக்கிறது இல்ல. 7 ஜென்மம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஜென்மம் தான், மறுபிறப்பு உனக்கு கடவுள் கொடுக்கிறார்.
இந்த பூமியில வாழும் பொழுதே மறுபிறப்பு, மறு ஜென்மம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. எப்படி என்றால் ஞானஸ்தானத்தின் மூலமா. நீ ஞானஸ்தானம் எடுத்தோன்னா உனக்கு வேற ஜென்மம், நீ வேற பிறப்பு, நீ வேற ஆளா, வேற வாழ்க்கை, புது வாழ்வு அப்படியே கிடைக்குது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உயிரோடு எழும்பினாரே, எனக்கு என்ன நடக்குது? நீ இயேசு உயிரோடு எழும்பினார், கரெக்ட் தான். எனக்கு என்ன நடக்குது? அதான்ப்பா உன் வாழ்க்கையில ஞானஸ்தானத்தில் நடக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்கும்போது இயேசு மரித்து உயிரோடு எழும்பினது போல நாமும் கூட மரித்து பழைய ஆளு செத்து போய் புது மனுஷனாய் நமக்கு புது வாழ்வு கிடைக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், புது மனுஷராய் உயிராய் மாறுகிறோம். ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம், இந்த உயிர்த்தெழுதல் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. இன்னொரு காரியம் எப்படி அது என்றால், நான் சீக்கிரம் முடிக்கிறேன். எப்படி என்றால் ராபோஜன திருவிருந்தின் மூலமாய். சொல்லுங்க, திருவிருந்து ஏன் எடுக்கணும்? எதுக்கு திருவிருந்து எடுக்கணும்? அப்படின்னா ஒரு சம்பிரதாயமா? சர்ச் ரூல்ஸ் அது. சர்ச்சில் மேல் கொடுக்கணும், மாசத்துக்கு முதல் வாரம் திருவிருந்து கொடுக்கணும் அப்படின்னு பைபிள் எழுதிக்குதா? ரூல்ஸா? சட்டமா? ஏன் திருவிருந்து எடுக்க வேண்டும்? திருவிருந்து என்ன? அது திருவிருந்து நம்ம கொடுக்கப்படுவது என்ன? அது இயேசுவின் சரீரமும் ரத்தமும். ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுனாவோ பிரெட்டும் ஒயின் தான். நீங்க அது இயேசுவின் சரீரமா ரத்தமா வாங்குறீங்க. உங்க பால் உங்க புள்ள பக்கம் மேட்சி பாக்குறேன், நான் ரொட்டி பிரெட் அவங்க மாதிரி கொடுக்குறாரு, பாசம் கொடுக்க மாட்டாரு, அவங்க மாதிரி ஜூஸ் குடிக்கிறாங்க. அவன் பாருக்கு எப்படி தெரியாது? அவன் பாருக்கு எப்படி தெரியும்? பிரெட் ஜூஸ். ஆனா உன் பாருக்கு எப்படி அது? இயேசுவின் சரீரமும் ஸ்தோத்திரம், நம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. சரி, ஏன் இது எடுக்கணும்? ஏன் திருவிருந்து எடுக்கணும்? ஆனந்த் சிஸ்டர் வந்துக்கிறாங்க. ஆனந்த் சொன்னாங்க போன வாரம், பாஸ்டர் இந்த சண்டே நாங்க சொந்தக்கார வீட்டுல ஃபங்க்ஷன் நான் போயே ஆகணும் அப்படின்னா. அம்மா, திருவிருந்து கட் பண்ணாதம்மா, இப்பதான் ஞானம் எடுத்துருக்கிறீங்க, திருவிருந்து விட்டு போவாதீங்கம்மான்னு சொன்னா உட்காந்துட்டாங்க. பாவம். திருவிருந்து ஏன் எடுக்க வேண்டும்? திருவிருந்துனால் நமக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? எல்லாரும் பாருங்க, ஒரே விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். திருவிருந்து எடுத்தீங்கன்னா நீங்க கடைசி நாட்கள்ல உயிரோடு எழுப்பப்படுவீர்கள். படிங்க யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் தானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளிலே எழுப்புவேன். அல்லேலூயா. அந்த வசனம் படிங்க தம்பி. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை தானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். ஆமென். திருவிருந்து ஏன் எடுக்கணும்? நீ திருவிருந்த கட் பண்ண கடைசி நாட்டில் உன் பாடி எழுச்சிக்காது. நான் கடைசி நாள் அவனை எழுப்புவேன். திருவிருந்து மிக மிக முக்கியம். இயேசுவின் சரீரமும் இயேசுவின் ரத்தமும் நீ அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. எப்படியாவது அதில் கலந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது உன் பாவத்தை அறிக்கையிட்டு உன் தப்பெல்லாம் ஒத்துக்கொண்டு, ஏசப்பா நான் எடுத்துக்கணும் என்று அதை நீ பங்கு கொள்ளும் பொழுதுதான் கடைசி நாளிலே இந்த உலகம் முடிவுக்கு வருகிற நாளிலே எல்லா பரிசுத்தவான்களும் எழுப்புவார்கள், எல்லா விசுவாசிகளும் எழுப்புவாங்க, எல்லா பாஸ்டர்களும் எழுப்புவாங்க, எல்லா நீதிமான்களும் எழுப்புவார்கள், எல்லாரும் மனிதனும் எழுப்புவாங்க, எல்லா பாடியும் எழுப்போம். சும்மா கிடையாது. எல்லா சுடுகாட்டிலையும் பாருங்க, அந்த நாட்டுல அந்த நாளில அப்படி எழுப்போம். ஒரு கல்லறையில தான் நான் பிரசங்கம் பண்ணேன் பாண்டிச்சேரியில. நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கல்லறை. ஒரு நாள் இந்த சத்தம் கேட்டுக்கொண்ட எல்லா சரீரங்களும் எழும்ப போகிறது. எல்லா கல்லறைகளும் பிறக்க போகிறது. எல்லா சுடுகாட்டில் இருக்கிற எல்லா சரீரங்களும் எழும்ப போகிறது. அதன் மாதிரிதான் இன்றைக்கு இயேசு எப்படி தன் சரீரத்தில் எழுந்தாரோ அதே போல நீயும் அந்த நாளிலே எழும்புவாய். எழுந்தாதான்
நித்திய ஜீவனுக்கு போக முடியும். எழுந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். எழும்பினாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்ப செத்த பிற்பாடு யாருக்குன்னா தெரியும்? அப்படி அல்ல. இன்றைக்கு ஆண்டவனுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உலக மனுஷனை போய் நம்ம யோசிக்க கூடாது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்ன? ஒரு நாள் நான் மரித்த பிற்பாடு ஒரு நாள் எழும்பி இயேசுவோடு கூட நான் இருப்பேன், இயேசுவோடு கூட தேவ ராஜ்யத்தில் நான் காணப்படுவேன். இதெல்லாம் நம்ம நம்பிக்கை. அழிவில்லாத சரீரமா இந்த சரீரம் மாறப்போகுது. நித்திய சரீரமா இந்த பாடி மாறப்போகுது. யுகா யுகம் முடிவில்லாத ஒரு ராஜ்யத்துல உன்னுடைய சரீரம் இருக்க போகிறது. அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த மண்ணில் வாழும் பொழுது நீ இயேசுவின் சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் நீ தானம் பண்ண வேண்டும். திருவிருந்த ஒருபோதும் நீங்க அலட்சியம் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இயேசுவின் எக்கால சத்தம் அப்போதுதான் உனக்கு கேட்கும். நீ மண்ணில பத்து இருப்ப, சுடுகாட்டுல எந்த சுடுகாட்டுல நீ நான் தெரியாது. உள்ள இருப்போம். எலும்பு இருக்காது, மாம்சம் இருக்காது, ஒண்ணு இருக்காது, எல்லாம் மண்ணு மண்ணா ஆயிட்டு இருக்கும். ஆனா கடைசி எக்காலம் தொலைக்கும். அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது மண்ணு உள்ள செதஞ்சு போய் எல்லாம் மண் மண்ணா ஆன உன் சரீரம் அப்படியே ஒன்றாய் சேரும். உன் எலும்புகள் ஒன்றாய் சேரும். உன் பாடி ஒன்னா வரும். அதுக்கப்புறம் அந்த சரீரம் வேற சரீரமாய் மாறும். பூமிக்குண்டான சரீரம் அல்ல, விண்ணுக்குண்டான சரீரமாய் ஆண்டவர் மாத்த போறாரு. இது நடக்க போகுது. இதெல்லாம் கதை கிடையாதுங்க. ஆமென். இந்த பூமிக்கு எப்படி உங்களுக்கு ஒரு பாடி கொடுத்தாரோ, ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதே போல விண் வாழ்க்கைக்கு, நித்திய வாழ்க்கைக்கு, பரலோக வாழ்க்கைக்கு உங்களுக்கு வேற பாடி ஆண்டவர் அப்படி ஆல்டர் பண்ணுவாரு. வேற பாடி ஆண்டவர் கிரியேட் பண்ணுவாரு. வேற பாடி உண்டாகும். தெரியுமா உங்களுக்கு? ஆமென். பாருங்க, இப்ப இதே உடம்புல போய் அவன் சந்திரன்ல போக முடியுமாங்க? என்ன பாருங்க, இதே உடம்புல சந்திரமண்டலுக்கு போறானா? இல்லையே. என்ன பண்றாங்க? அது வேற சூட் போட்டுக்கிறாங்க. வேற சூட் போடுறான். நிக்கல முடியாது. அங்க என்ன பண்ணாங்க? அவ 10 நேரத்துக்கு சாப்பிடும் போது 10 நேரம் அப்படியே எப்பவுமே பறந்தாங்க. நான் சாப்பிட்டு கூட பறந்து போகுது அப்படியே. அது வேற பாடி. அதே போலதான் உன்னுடைய சரீரத்தை இயேசு மாத்த போறார். ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் நீ மாற போகிறான். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? திருவிருந்து. திருவிருந்து அப்பமும் திராட்சரசமும் நீங்கள் ஒவ்வொரு திருவிருந்திலும் சுத்திகரித்து உங்களை தாழ்த்தி விசப்பா என்று ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த திருவிருந்தினை கலந்து கொள்ளும் பொழுது கடைசி நாளிலே யார் எழும்புறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் உன்னை எழுப்பி அவருடைய ராஜ்யத்தில் உன்னை உட்கார வைப்பார். இன்னும் ஒரு பகுதிக்கு நான் சீக்கிரம் முடிச்சது. கடைசி பகுதி. கடைசி பகுதி நான் சொல்லி முடிக்க போறேன். தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்ன 7 வார்த்தைகள் நீ சொல்லி நான் முடிக்க போறேன். எல்லாரும் சிலுவை 7 வார்த்தை சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்ன 7 வார்த்தையை சொல்ல போறேன். அந்த 7 வார்த்தையும் இந்த நாளில உனக்கும் எனக்கும் தீர்க்க தரிசனங்களாய் மாறும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அந்த 7 வார்த்தையும் உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் ஒரு தேவ வாக்கா எங்களுக்கு மாற. இயேசு உயிர்த்தெழுந்து சொன்ன 7 வார்த்தை இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே எனக்கு அது தீர்க்க தரிசன வார்த்தைகளை மாறட்டும் ஆண்டவரே. அப்படியே பலிக்கட்டும்பா எனக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். சத்தமா சொல்லுங்க. இயேசு உயிரோடு எழுப்பிட்டாருங்க. சமாதில இருந்து எழுந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து நிறைய வார்த்தை பேசுறாரு. அதுல ஒரு 7 வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு முன்பா நான் வைக்க போறேன். முதல் வார்த்தை நம்பர் 1. இயேசு கல்லறையில இருந்து, சமாதியில இருந்து, கல்லறையில இருந்து வெளியே வந்த உடனே இயேசு பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நீ வாழ்க என்று சொன்னார். என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வாழ்க. எல்லா இடத்துலயும் தொண்டன் தான் தலைவரை வாழ்த்துவான். அப்படிதானங்க? வாழ்க வாழ்க. யாரு தலைவரை சொல்லுவாரு? யாருங்க சொல்லுவா? வாழ்க வாழ்கன்னு. யாரு? கீழே தொண்டன். அவன் தான் கத்தி கிடப்பான். நான் கூட கத்திக்கிறேன். எங்க அப்பா கூட்டு போவாரு. அந்த கட்சி மீட்டிங், இந்த கட்சி மீட்டிங், ஸ்கூல் படிக்கணும். வாழ்க வாழ்க கத்திக்கிறேன். நான் ஒரு மூல கட்டி. என்ன வாழ்க? இயேசுதான் என்ன வாழ வைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல தலைவன் தொண்டனை வாழ்த்துகிறான். கரங்களை தட்டு, கரங்களை தட்டு. ஒரு தலைவன் தொண்டனை வாழ்த்துகிறான். வாழ்க்கை என்று சொல்லுகிறார். யார் அந்த தலைவன்? இயேசு. ஸ்தோத்திரம்.
மகதலேனா மரியாளை பார்த்து முதல் வார்த்தை நீ வாழ்க என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றார், இந்த உயிர்த்தெழுந்த நாளில, இந்த ஈஸ்டர் பண்டிகை, நீ ஏசப்பா உயிர்த்தெழுந்த, நான் சர்ச்சைக்கு போயிருக்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுப்பாரா? ஆம், ஆண்டவர் இன்னைக்கு முதல் வார்த்தை உனக்கு தான், நான் உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லுகிறேன். நீ வாழ்வ, நல்ல வாழ்வ, நீ கண்ணை மூடு, கையை மேல உயர்த்த, சந்தேகப்படாதீங்க. நீ நல்ல வாழ்க்கை வாழ், நீ நல்ல வாழ்வாய், நான் உன்னை நல்ல விதமாய் வாழ வைப்பேன். என்னை நம்பினபடிவாய் நீ வாழ்வாய், என்னை நம்பியிருக்கிறபடியா உனக்கு நல் வாழ்வு நான் கொடுப்பேன். உன் பிள்ளையை நான் வாழ வைப்பேன். உன்னுடைய விரோதிக்கு முன்பாய் நான் உன்னை நல்லா வாழ வைப்பேன். உன் சத்துருக்கு முன்பாய் நான் உன்னை நல்லா வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். அன்றைக்கு மகதலேனா மரியாளுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு தேவ பிள்ளையே உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ்வாய், நல்லா வாழ்வ, கவலைப்படாத, நீ பயப்படுறபடி நடக்க விட மாட்டேன். உன்னை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாய், உன்னை வெறுக்கிறவர்களுக்கு முன்பாய், உன்னை அவமானப்படுத்துவதற்கு முன்பாய் உன்னை நான் நல்ல வாழ்க்கை கொடுத்து வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஒரே ஒரு முறை இந்த வார்த்தைக்கு எல்லாம் சோத்திரம் பண்ணுங்களேன். எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை வாழ வைக்கிறது நீதான். இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார்? உன்னை வாழ வைக்கிறதுக்கு தான். ஏன் நீ உயிரோடு எழுப்பினாருங்க? அவரு வேற வேலை இல்லையா அவருக்கு? ஏன் உயிரோடு எழுப்பினார்? ஏன் சமாதிலிருந்து வெளியே வந்தார்? ஏன் கல்லறையிலிருந்து வெளியே வந்தார்? நான் உயிரோடு இருக்கிறேன் பாரு என்று பாடியை காட்டுறாரு. ஏன்? உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. உன்னை வாழ வைத்து அவர் காட்ட வேண்டும். ஆமென். உன்னை வாழ வச்சு காட்டணும். ஸ்தோத்திரம். எப்படி ஒரு கணவன் மனைவியை பார்த்து என்னை நம்பி வந்தா நான் இவளை வாழ வைக்கணும், நல்ல வாழ்க்கை கொடுப்பேன் என்று ஒரு கணவனுக்கு எப்படி ஒரு ஆசை உண்டாகிறது, அதே போலதான் நம்மை குறித்து நம் இயேசு இருக்கிறது. என்னை நம்பி வந்த பிள்ளைகள் நான் இவர்களை வாழ வைப்பேன். ஸ்தோத்திரம். நாம் கெட்டு போக மாட்டாங்க. நீங்க கெட்டு போக மாட்டீங்க, உங்க பிள்ளைங்க கெட்டு போக மாட்டாங்க. யார் உன்னை கெடுக்க நினைத்தாலும் உன்னை கெடுக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை இயேசு இடத்தின் மேலும், எங்கள் நம்பிக்கை இயேசு மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்க படிக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் படித்தாங்க, சீக்கிரம் படித்தாங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கீழே அந்த வார்த்தையை படிக்கிறோம். சீக்கிரம் படிங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வாழ்க என்றார். இவங்க நடந்து போறாங்க, இயேசு எதிரில வந்துட்டார். உயிரோடு எழும்பி எதிரில வந்து என்ன சொல்றாரு? வாழ்க என்றார். வாழ்க. முதல் வார்த்தை இயேசு உயிர் தெழுந்த உடனே முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க? நீங்க வாழ்வீங்க. நான் உயிரோடு எழும்பிட்டேன், நீங்க வாழ்வீங்க. நான் உயிரோடு எழும்பிட்டேன், நான் உங்களை வாழ வைப்பேன். நான் மரணத்தை ஜெயிச்சிட்டேன், உங்களை வாழ வைப்பேன். ஹல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு சொன்ன இரண்டாவது வார்த்தை என்ன தெரியுமா? இரண்டாவது வார்த்தை, சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொன்னார். ஆமென்.